ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு காரணம் இல்லாமல் காயங்கள், உங்க மனசுல இருக்கிற காயம் ரொம்ப பெருசு. அந்த காயத்துக்கு நீங்க ஒரு தப்புமே நீங்க பண்ணல. நீங்க ஒரு நிரபராதி, நீங்க நல்லவங்க, நீங்க மனசறிஞ்சு யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாத ஒரு நபர். உங்களுடைய இருதயம் அப்படியே வெளிப்புறமான இருதயம். ஆனா நான் நம்புறேன், நீங்க இன்னைக்கு காயப்பட்டு நிற்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. உங்களுடைய ஞானம் இல்லாமல் நீங்க எடுத்த சில செயல்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காரணம் இல்லாமல் காயத்தோடு இருக்கிறீர்கள். சோ ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி எனக்கு அவர் ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணா எனக்கு பயங்கரமாக சூசைட் பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம், எனக்கு தாட்டு வந்துட்டே இருக்குது, நான் தற்கொலை பண்ணிக்கணும் போல தோணுது. உடனே நான் சரி, ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கணும்? இல்லை நான் ரொம்ப ஒரு 6 வருஷமாக ஒரு பொண்ணை நேசித்தேன். திடீர்னு அந்த பொண்ணு இப்போ ஃபோன் எடுக்கல, என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வருது. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா? சொல்லுங்க அண்ணே, ப்ரேயர் பண்ணி சொல்லுங்க அண்ணே அப்படின்னு அந்த தம்பி பேசிட்டே இருக்கிறாரு. பேசும்போதே அப்படியே போன்ல கேட்கிற கண்ணீர் விட்டு அழுறாரு. அப்படியே, நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு மாதம் சம்பளம் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் எனக்கு சம்பளம் வருது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. இல்ல, உன்னையே நேசிக்காத, உன்னையே விரும்பாத, உன் அன்பை மதிக்காத ஒரு பொண்ணு உனக்கு வேணும்னு நினைக்கிறது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்டேன். உனக்கு தப்பா தெரியலையாப்பா? அவ உன்னையே நேசிக்கல, அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவ உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பல, உன்னுடைய பொசிஷன் எவ்வளவு பெருசுன்னு அவளுக்கு தெரியல. உன்னையே நேசிக்காத ஒரு நபர் உனக்கு வேணும்னு நினைக்கிறது எனக்கு நம்ம நல்லதா படலப்பா, நீ தான் தப்பு பண்ற. இன்னைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்னை இப்படி நேசிக்காத ஒரு பெண்ணு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நேசிக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை சாமி. நீ இவ்வளவு பேதையா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அந்த மகனோட பேசி, இல்ல நீ வெளியே வந்தே ஆகணும், அவங்களுக்கு முன்னாடி நீ சாகிறதுனா கோலடா, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாதான்டா வெற்றி. அவங்க உன்னை பார்த்து இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்ற அளவுக்கு நீ வாழணும் இல்ல, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய துணையோடு பேசி முடிச்சிட்டேன்.